வணக்கம். நமது டிவியின் இரவு நேர பிரதான செய்திகளோடு இணைந்திருக்கின்றீர்கள். நான் உங்கள் கேஷிகா வரதராஜா. விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். கனடா மே 18 நினைவு தூபி சேதம். அதிகாலையில் நடமாடிய மர்ம நபர்கள், போலீஸ் விசாரணை. சமூக முன்னேற்றத்திற்காக வைக்கப்பட்ட அடியை திசை திருப்ப ஒருபோதும் இடமளியோம் என்கிறார் ஜனாதிபதி. நாட்டை பொறுப்பேற்க எதிர்க்கட்சிகள் தயார், வஜிர தெரிவிப்பு. தேசப்பந்து விவகாரம், ரணிலுக்கு எதிராக திரும்பும் விசாரணை. புதிய மாணவர் விசா நியமனங்களை இடைநிறுத்தியது ட்ரம்ப் நிர்வாகம். தொடர்பான உள்நாட்டு செய்திகள். கனடா மே 18 நினைவு தூபிக்கு அருகிலுள்ள மின்குமல்களை சேதப்படுத்தியுள்ளதாக தெரிய வந்துள்ளது. கனடா பிரம்டனில் அமைந்துள்ள மே 18 நினைவு தூபிக்கு அருகிலுள்ள மின்குமல்களை முகத்தை மறைத்த 2 நபர்கள் வந்து சேதப்படுத்தியுள்ளதாக தெரிய வந்துள்ளது. குறித்த சம்பவம் நேற்றைய தினம் அதிகாலை இடம்பெற்றுள்ளது. எனினும் இது தொடர்பான முழுமையான விவரங்கள் அடங்கிய அறிக்கையை கனேடிய போலீசார் இன்னும் வெளியிடவில்லை. சம்பவம் நடைபெற்ற போது கிடைத்த சிசிடிவி காணொளிகளை வைத்தே போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். விசாரணை முடிவடையும் வரை எதையும் உறுதியாக கூற முடியாத நிலை இருப்பினும், தூபி அமைக்கப்பட்ட போது அதற்கு எதிராக இருந்த பலர் மீது வெளிப்படையான கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டிருந்தன. சமூக முன்னேற்றத்திற்காக வைக்கப்பட்ட அடியை ஒருபோதும் திசை திருப்ப இடமளியோம் என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். சமூக முன்னேற்றத்திற்காக வைக்கப்பட்ட அடியை திசை திருப்ப ஒருபோதும் இடமளியோம் என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க குறிப்பிட்டுள்ளார். தமது உத்தியோகபூர்வ எக்ஸ் தளத்தில் பதிவிட்டு அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். நாடு பொருளாதார ரீதியாக வீழ்ச்சியடையும் பட்சத்தில் நாட்டை பொறுப்பேற்க எதிர்க்கட்சிகள் தயாராக இருப்பதாக வஜிர அபேவர்த்தன தெரிவித்துள்ளார். நாடு பொருளாதார ரீதியாக மீண்டும் வீழ்ச்சியடையும் பட்சத்தில் நாட்டை பொறுப்பேற்க எதிர்க்கட்சிகள் தயாராக இருப்பதாக ஐக்கிய தேசிய கட்சியின் தவிசாளர் வஜித அபேவர்த்தன தெரிவித்துள்ளார். காலியில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை கூறினார். இதன்போது நாட்டின் பொருளாதாரத்தை கட்டியெழுப்பும் அரசாங்கத்தின் வேலை திட்டங்கள் ஆரோக்கியமானதாக இல்லை எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த விடயம் தொடர்பில் மேலும் அவர் கருத்து தெரிவிக்கையில், இடம்பெற்று முடிந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தல் பெறுபேறுகளை பார்க்கும்போது மக்களுக்கு அரசாங்கத்தின் மீது இருந்த நம்பிக்கை குறைவடைந்துள்ளதை தெளிவாக காட்டுகிறது. மக்கள் செல்வாக்கை இழந்து வருகின்றதை தற்போது அரசாங்கமும் உணர்ந்துள்ளது. தேர்தலில் போட்டியிட்ட எதிர்க்கட்சிகள் மற்றும் சுயாதீன குழுக்கள் அனைவரையும் திருடர்கள் என்றே தேசிய மக்கள் சக்தி தெரிவித்து வந்தது. ஆனால் தேர்தலில் அரசாங்கம் எதிர்பார்த்த வெற்றியை மக்கள் வழங்கவில்லை. 180ற்கு மேற்பட்ட உள்ளூராட்சி மன்றங்களில் அரசாங்கத்திற்கு பெரும்பான்மை கிடைக்கவில்லை. ஆட்சிக்கு வந்த அரசாங்கம் ஒன்று குறுகிய காலத்தில் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் இந்தளவு பின்னடைவை சந்தித்திருப்பது இதுவே முதல் தடவையாகும். தேசப்பந்து தென்னக்கோனை போலீஸ் மா அதிபராக நியமித்த முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட மனுவை விசாரிப்பதற்கு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அரசியலமைப்பு சபையின் முறையான ஒப்புதல் இல்லாமல் தேசப்பந்து தென்னக்கோனை போலீஸ் மா அதிபராக நியமித்த முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட மனுவை விசாரிப்பதற்கு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இதன்படி குறித்த மனு செப்டம்பர் 8 விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. தேசப்பந்து தென்னக்கோனை போலீஸ் மா அதிபராக நியமித்ததை எதிர்த்து கர்டினால் மெல்கம் ரஞ்சித் மற்றும் இளம் பத்திரிகையாளர்கள் சங்கம் உட்பட 9 தரப்பினர் மனு தாக்கல் செய்திருந்தனர். அரசியல் சபையில் பெரும்பான்மை வாக்குகளால் அவரது நியமனம் நிறைவேற்றப்படாத நிலையில் தேசப்பந்து தென்னக்கோன் போலீஸ் மா அதிபராக நியமிக்கப்பட்டமே அரசியலமைப்புக்கு எதிரானது என மனுதாரர்கள் கூறுகின்றனர். தங்கள் அடிப்படை மனித உரிமைகள் மீறப்படுவதாகவும் தென்னக்கோனை போலீஸ் மா அதிபராக நியமிக்கும் முடிவை செல்லாது என்றும் உயர் நீதிமன்றம் தீர்ப்பளிக்க வேண்டும் என அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.
இவ்வாறிருக்க தேசப்பந்து தென்னக்கோன் பொலிஸ் மா அதிபர் பதவியின் கடமைகள் மற்றும் அதிகாரங்களை செய்வதை தடுத்து உயர்நீதிமன்றம் இடைக்கால தடை உத்தரவை பிறப்பித்துள்ளது. மேலும் இந்த மனுவின் விசாரணை முடியும் வரை இடைக்கால தடை உத்தரவு நடைமுறையில் இருக்கும் என நீதிமன்ற உத்தரவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. கட்சிக்குள் என்ன பிரச்சினைகள் இருந்தாலும் கட்சியின் முடிவுகளுடன் உடன்பட வேண்டும் என ஐக்கிய மக்கள் சக்தியின் மூத்த உறுப்பினர்கள் தீர்மானித்துள்ளனர். கட்சிக்குள் என்ன பிரச்சினைகள் இருந்தாலும் கட்சியின் முடிவுகளுடன் உடன்பட வேண்டும் என ஐக்கிய மக்கள் சக்தியின் மூத்த உறுப்பினர்கள் தீர்மானித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஐக்கிய மக்கள் சக்தியின் அமைப்பாளர்கள் சமீபத்தில் தங்கள் பதவிகளில் இருந்து விலகுவதாக அறிவித்திருந்தனர். உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கு பிறகு உள்ளூராட்சி அமைப்புகளுக்கான பிரதிநிதிகளை நியமிப்பதில் ஏற்பட்ட சிக்கல்கள் காரணமாகவே அவர்கள் பதவி விலகியதாக கூறப்படுகின்றது. மேலும் பண்டாரவளை தொகுதி அமைப்பாளர் பாராளுமன்ற உறுப்பினர் சமிந்த விஜயசேரி, கொரப்பொத்தானை தொகுதி அமைப்பாளர் அனுர புத்திக, தம்புள்ளை தொகுதி அமைப்பாளர் சம்பக விஜயரத்ன, ரத்தோட்டை தொகுதி அமைப்பாளர் மற்றும் துணை தேசிய அமைப்பாளர் ரஞ்சித் அலுவிகாரே, நுவரெலிய மாவட்ட இணை அழைப்பாளர் அனகிரிபுர அசோக செபபால, காலி தொகுதி அமைப்பாளர் பந்துலால் ஆகியோர் தங்கள் பதவி விலகல் கடிதத்தை கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச மற்றும் பொதுச் செயலாளர் ரஞ்சித் மத்தும பண்டார ஆகியோருக்கு அனுப்பியுள்ளனர். இந்நிலையில் உள்ளூராட்சி அமைப்புகளுக்கு ஐக்கிய மக்கள் சக்தி பிரதிநிதிகளை நியமிப்பதில் நெருக்கடி அதிகரித்து வருகின்றது. மேலும் கட்சி தலைமை எடுத்த முடிவுகளால் பல தொகுதி அமைப்பாளர்கள் வருத்தமடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எவ்வாறாயினும் கட்சி முடிவுகளின்படி செயற்படுவது அனைத்து கட்சி உறுப்பினர்களின் பொறுப்பு என்பதை கட்சியின் மூத்த உறுப்பினர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். குறைந்த வருமானம் பெறுபவர்களுக்கு வீட்டு வசதி உதவி வழங்கும் திட்டம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. குறைந்த வருமானம் ஈட்டுபவர்களுக்கு வீட்டு வசதி உதவி வழங்கும் திட்டம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. நகர அபிவிருத்தி நிர்மாணிப்பு மற்றும் வீடமைப்பு அமைச்சு குறித்த தகவலை வெளியிட்டுள்ளது. இதன்படி குறைந்த வருமானம் பெறுபவர்களுக்கு 10 லட்சம் ரூபாய் வரை நிதியுதவி வழங்கப்படும் என பிரதி வீடமைப்பு அமைச்சர் DP சரத் தெரிவித்துள்ளார். திட்டத்திற்கான பயனாளிகள் தேர்வு கிராம அலுவலர் மட்டத்தில் இருந்து தெரிவு செய்யப்பட உள்ளதாக அவர் கூறியுள்ளார். விபத்து ஏற்படக்கூடிய இடங்களில் அமைந்துள்ள பாதசாரி கடவைகளுக்கான விசேட வேலை திட்டம் ஒன்று ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. அடையாளம் காணப்பட்ட விபத்து ஏற்படக்கூடிய இடங்களில் அமைந்துள்ள பாதசாரி கடவைகளுக்கான விசேட வேலை திட்டம் ஒன்று ஆரம்பமாக உள்ளது. இதன்படி இரவு வேளைகளில் பாதசாரி கடவைகளை ஒளிரச் செய்யும் வேலை திட்டம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக வீதி அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது. இதன் முதல் கட்டமாக அடையாளம் காணப்பட்ட விபத்து ஏற்படக்கூடிய இடங்களில் அமைந்துள்ள பாதசாரி கடவைகளை ஒளிரச் செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது இரவில் வீதியை கடக்கும் பாதசாரிகளை சாரதிகளுக்கு இலகுவில் அடையாளம் காட்டும் எனவும் விபத்து அபாயத்தை குறைக்கும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குருநாகல், காலி மற்றும் கொழும்பு ஆகிய மாவட்டங்களில் இதுபோன்ற 140 பாதசாரி கடவைகள் ஏற்கனவே ஒளிரச் செய்யப்பட்டுள்ளன. பாதசாரி கடவைகளில் ஏற்படும் விபத்துகளால் ஆண்டுதோறும் ஏராளமானோர் உயிரிழப்பதால் இந்த வேலை திட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக வீதி அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது. தெற்கு ஆழ்கடலில் பெருமளவான போதைப் பொருட்கள் மீட்கப்பட்டுள்ளன. இலங்கை கடற்படையினர், மாநில புலனாய்வு சேவை, போலீஸ், போதைப்பொருள் தடுப்பு பணியகம் மற்றும் பிராந்திய செயல்பாட்டு ஒருங்கிணைப்பு மையம் ஆகியவற்றுடன் இணைந்து மேற்கொண்ட விசேட தேடுதல் நடவடிக்கையின் போது இலங்கையின் தெற்கே ஆழ்கடலில் போதைப் பொருட்களை கொண்டு சென்ற 2 உள்ளூர் பல நாள் மீன்பிடி படகுகளுடன் 11 சந்தேக நபர்களை கடற்படையினர் கைது செய்தனர். குறித்த பல நாள் மீன்பிடி படகுகள் டிக்கோவிட்ட துறைமுகத்திற்கு கொண்டுவரப்பட்டு இன்று போலீஸ் போதைப்பொருள் தடுப்பு பணியகத்தின் நிபுணர்களின் உதவியுடன் மேலதிக விசாரணை மேற்கொள்ளப்பட்டது. கொண்டுவரப்பட்ட போதைப் பொருட்கள் கெரோயின் மற்றும் ஐஸ் என்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. அத்துடன் போதைப் பொருட்களின் அளவு தோராயமாக 600 கிலோகிராம்களுக்கு மேல் இருப்பது உறுதி செய்யப்பட்டது. 4 மாவட்டங்களுக்கு மண்சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது.
4 மாவட்டங்களில் உள்ள 8 பிரதேச செயலக பிரிவுகளுக்கு மண்சரிவு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இன்று காலை 10 மணிக்கு வெளியிடப்பட்ட அறிவிப்பு நாளை காலை 10 மணி வரை 24 மணி நேரத்திற்கு அமலில் இருக்கும் என தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனம் தெரிவித்துள்ளது. அதன்படி காலி மாவட்டத்தில் எல்பட்டிய, களுத்துறை மாவட்டத்தில் வாலிந்து நுவர, கண்டி மாவட்டத்தில் கங்க, ஈகலகோரள மற்றும் பஸ்பாகே கோரள ஆகிய பகுதிகளுக்கு முதலாம் கட்டடத்தின் கீழ் மண்சரிவு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அத்துடன் கேகாலை மாவட்டத்தில் அரநாயக்க, பிளத்கோ, கீப்பட்டிய, ஜட்டியந்தோட்டை மற்றும் ருவன்வெல்ல ஆகிய பிரதேச செயலக பிரிவுகளுக்கும் இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளதாக தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனம் தெரிவித்துள்ளது. தொடர்வன சர்வதேச செய்திகள். புதிய மாணவர் விசா நியமனங்களை ட்ரம்ப் நிர்வாகம் இடைநிறுத்தியுள்ளது. புதிய மாணவர் விசா நியமனங்களை இடைநிறுத்துமாறு அமெரிக்க வெளியுறவுத்துறை தூதரகங்கள் மற்றும் துணை தூதரகங்களுக்கு அறிவுறுத்தியுள்ளது. விண்ணப்பதாரர்களின் சமூக ஊடக திரையிடல் மற்றும் சரிபார்ப்பை விரிவுபடுத்தும் நோக்கில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. தொடர்வன விளையாட்டு செய்திகள். தென்கொரியாவில் 40 மீட்டர் ஓட்டப் போட்டியில் இலங்கை வீரர் காளிங்க குமாரகை வெண்கல பதக்கம் வென்றுள்ளார். தென்கொரியாவில் இடம்பெறும் 26வது ஆசிய தடகள சாம்பியன்ஷிப் போட்டியில் இன்று நடைபெற்ற 400 மீட்டர் ஓட்டப் போட்டியில் இலங்கை வீரர் காளிங்க குமாரகை வெண்கல பதக்கம் வென்றுள்ளார். அவர் இந்த ஓட்டப் போட்டியை 45.55 வினாடிகளில் முடித்துள்ளார். கட்டாரின் அமர் இப்ராஹிம் 45.33 வினாடிகளில் ஓடி இந்த போட்டியில் தங்கப்பதக்கம் வென்றார். இந்த போட்டியில் ஜப்பானின் கென்டாரோ சாடோ 45.50 வினாடிகளில் ஓடி வெள்ளிப்பதக்கம் வென்றுள்ளார். நேற்று தொடங்கிய இந்த சாம்பியன்ஷிப் போட்டி 31ஆம் திகதி வரை தென்கொரியாவின் குமியில் இடம்பெறவுள்ளது. 1973 தொடங்கிய இந்த சாம்பியன்ஷிப் போட்டியை தென்கொரியா நடத்துவது இது 3வது முறையாகும். அந்த நாடு இதற்கு முன்பு 1975 மற்றும் 2005ஆம் ஆண்டுகளில் இந்த போட்டியை நடத்தியுள்ளது. இத்துடன் நமது டிவியின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. மேலதிக செய்திகளை பார்வையிடுவதற்கு நமது LK.com என்ற இணையதளத்திற்குள் பிரவேசியுங்கள். அத்துடன் நமது டிவி என்ற யூடியூப் தளத்தினை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். வணக்கம்.